இன்றைக்குள்ள கார்ப்பரேட் உலகம் தோழர்கள் சொன்ன மாதிரி பிரியேசா பாண்டியன், நீதா பாண்டியன், ஒரு பேராசிரியர் பொருள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இன்னைக்குள்ள கார்ப்பரேட் உலகம் எப்படி நம்மளை கொண்டுட்டு போகுது, இன்னைக்குள்ள அரசியல் நிலைமைகள் என்ன எல்லாமே எடுத்து சொன்னாங்க. நம்மளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்கள் பெரும் பங்குகள், அந்த பங்குகளை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து ஷேர் வாங்கி தான் அவங்க பண்றாங்க. யாரும் அவங்க சொந்த நிதியில இருந்தெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு பெரும் பெரும் நகைக்கடைகள் உருவாகிட்டு அப்படி வருதுன்னா அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிதிகள், அவங்க நிதியை திரட்டி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அதை ஒரு பெரும் நிறுவனமாக உருவாக்கி அது மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்டே கொடுக்குறாங்க. அதுவும் அவங்கள்ட்ட வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து விற்பனை பண்ணுறது. அந்த மாதிரியான புதிய புதிய உத்திகளை எல்லாம் இன்னைக்கு வாங்கி ஒரு நுகர்வோர் உலகமாக, ஒரு கார்ப்பரேட் உலகமாக இன்னைக்கு அதை மாற்றிக்கிட்டு வரும்போது எப்போவுமே நீ வாங்கு, அது சொல்கிற மாதிரி சந்தோஷமாயிரு. இன்னைக்குள்ள காலத்தை மக்கள் மகிழ்ச்சியாகவே கழிக்கணும். எப்போவுமே அவங்களுக்கு துன்ப துயரங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி மக்களை வாங்க சொல்லி அதை கடன்லையும் அவங்க வறுமையிலையும் தள்ளக்கூடிய ஒரு உலகமாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த உலகத்தை தான் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய, ஏன்னா இந்த ருஷ்ய புரட்சி வரலாறை படிக்கிறது பெரிய பெரிய புத்தகங்கள் சில மாதிரி அன்னைக்கு மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகங்கள்லாம் வந்தது. எல்லோரும் அது மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாக்குச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அப்போ அன்றைக்கு உள்ள அந்த விலை மலிவான புத்தகங்கள் இன்னைக்கு கிடைக்காது. இன்னைக்கு ஒரு சுருக்கமாக வாசிக்கணும், இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஊடகங்களை தாண்டி ஒரு புத்தக வாசிப்புக்குள்ள வர்றது அப்படிங்கிறது ரொம்ப மிக கடுமையான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. வீட்டில் யார் புத்தகம் வாசிக்கிறாங்க? ஒரு குழந்தைகளுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த ஹோம்ஒர்க்கு அவங்க கொடுக்குற அது அழுத்தம் இருக்கு பாருங்க, அது மிக கடுமையான ஒரு அது நேரம் முழுக்க அவங்களுக்கு விழுகிக்கிறது. ஒரு புத்தகம் வாசிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ இது போன்ற சித்திரங்கள் வழியாக அவங்க படிக்கும் போது ஒரு வரலாற்றை ஒரு குழந்தைகள் மத்தியில் ஒரு மாற்று சிந்தனையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி இந்த புத்தகத்தில் தெரியுது. தோழர் ஸ்ரீரசா அவர்களுக்கு என்னுடைய மகத்தான ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு சொல்லிக்கிறேன். கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.